சென்னை வேலூரில் 16 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 4,73,00,000 ரூபாய் ரொக்கமும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடந்த 6ஆம் தேதி முதல் 2 நாட்களாக சென்னை மற்றும் வேலூர் என 16 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டார்கள். பண மோசடி சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மேலாண்மை, தொழில்துறை மேம்பாடுகள் சார்ந்த தொழில் நடத்தியோரும் தொழில் நிறுவனங்களையும் அவரது உரிமையாளர்கள் வீடுகள் மற்றும் முன்னாள் சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பாளர் அந்த பாண்டியன் வீடு உள்ளிட்ட 16 இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் முடிவில் 4,77 கோடி ரூபாய் ரொக்க பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பணமானது லஞ்சங்கள் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் என்றும் அமலாக்கத்துறை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சென்னை மண்டலம் சார்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே குறிப்பிட்ட சில அதிகாரிகள் மற்றும் பல்வேறு முக்கிய ஆலோசகர்களுடன் தொடர்புடைய 16 இடங்களில் தமிழக அரசு துறைகள் தேடுதல் வேட்டை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஓய்வு பெற்ற சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பாக இருக்கக்கூடிய பாண்டியனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை இந்த சோதனையை தொடங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு துறையில் பல முக்கிய ஆலோசகர்கள் உள்ளடக்கிய ஊழல் வலையமைப்பை இந்த தேடுதல் மூலமாக கண்டுபிடித்து இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இடைத்தரகர்கள், மிதவை செல் நிறுவனங்கள் மற்றும் ஆலோசனை நிறுவனங்கள் மூலம் சேவை கட்டணம் மற்றும் ஆலோசனை கொடுப்புணர்வு என்ற போர்வையில் பல போலியான நிறுவனங்களுக்கு இந்த பணங்கள் செலுத்தப்பட்டிருப்பதற்கான ஆவணங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான மற்றும் விரைவான அனுமதிகள் பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் நிலையான கமிஷன் மூலம் இந்த ஊழல் நெட்வொர்க் செயல்படுவது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறையில அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய ஆலோசகர்களாக பிரபாகர் சிகாமணி, ஏகே நாதன், நவீன்குமார், சந்தோஷ்குமார் மற்றும் வினோத்குமார் ஆகியோர் சட்டவிரோத அனுமதிகள் வழங்குவதில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதில் கணக்கில் வராத 4,73 கோடி ரூபாய் இந்த சோதனை மூலம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணமானது லஞ்ச பணமாக வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல தேடுதலின் போது குற்றச்சாட்டப்பட்ட ஆவணங்கள், டிஜிட்டல் பதிவுகள், சொத்து ஆவணங்களும் பெரிய அளவிலான சட்டவிரோத நிதியை பயன்படுத்துவதை குறிக்கூடிய போலியான நிறுவனங்கள் மூலம் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.